ஹாய் நண்பா! இந்த மாதிரியான திங்ஸை நீங்க பார்த்துருக்கீங்களா? இதோட பேர் என்ன அப்படின்னா, டீசால்டரிங் பம்ப்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சால்டரிங் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குடா பயன்படுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல இருக்க காம்பவுண்ட வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது பயன்படுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸு, டிரான்சிஸ்டர் இந்த மாதிரியான காம்பவுண்ட்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த டீசால்டரிங் பம்ப் வந்து பயன்படுது. ஓகேங்களா? சரி வாங்க, இந்த பொருள வச்சு எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சால்டரிங் எடுத்துக்கோங்க. இந்த சால்டரிங்கில அந்த ஃப்ளக் எடுத்து ஸ்விட்ச் பாக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சால்டரிங்க வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பக்கமா ஹீட் ஆகட்டும். இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, இது வந்து டிசி டூ ஏசி கன்வெர்ட்டர். புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, 24 வோல்ட் குடுத்தோம் அப்படின்னா, அவுட்புட்டா நமக்கு 230 வோல்ட்டா கிடைக்கும். இதிலேருந்து தான் ஒரு கெப்பாசிட்டர வந்து உங்களுக்கு கழட்டி காட்டப் போறேன். சரி வாங்க, அந்த கெப்பாசிட்டர் டெர்மினல்ல கொஞ்சம் சால்டரிங் பேஸ்ட்ட தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெட்ட கொஞ்சம் டிப் பண்ணிக்கிட்டு சால்டரிங் ரிமூவர் எடுத்துக்கலாம். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து பிஸ்டன் டைப்ல யூஸ் ஆகும். ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். இந்த ஸ்விட்ச் அழுத்துனீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். அப்ப உறிஞ்ச ஆரம்பிச்சுரும். சரி வாங்க, அது எப்படி உறிஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம். ஹீட்டான சால்டரிங் எடுத்து அந்த டெர்மினல்ல வச்சு அந்த லெட்ட வந்து உருக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் டைப்ல இருக்க சால்டரிங் ரிமூவர் வச்சு அந்த ஸ்விட்ச் அழுத்துனோம் அப்படின்னா, அதில இருக்கிற லெட் வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சுரும். இப்படி தான் இந்த லெட் வந்து உறிஞ்சி இந்த சால்டரிங் ரிமூவர் வந்து ஒர்க் ஆகுது. எப்படி பாருங்க, அந்த ஹோல்ஸ் வந்து விழுந்திருக்கு பார்த்தீங்களா? அதே போல மேல இருக்கிற டெர்மினல வந்து ஹீட் பண்ணி நம்ம இந்த ரிமூவர் மூலியமா ஓப்பன் பண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிரலாம். அப்புறம் 2 ஓட்டையும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம ஈஸியா நம்ம இந்த கெப்பாசிட்டர வந்து கையிலேயே எடுத்துக்கலாம். இப்படி தாங்க இந்த ரிமூவர் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இத புடுங்கிட்டோம்ல, மறுபடியும் அதில உட்கார வைக்கணும்ல, அந்த சர்க்யூட் போர்ட்ல கரெக்ட்டான பொசிஷன்ல இந்த கெப்பாசிட்டர வந்து டெர்மினல்ல வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்டரிங் பேஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்ட எடுத்து சால்டரிங்கும், லெட்டும் ஒண்ணா வச்சு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, அருமையா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்படி தான் வந்து சால்டரிங் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கெப்பாசிட்டர் எப்படி இருந்துச்சோ, அதே போல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் இந்த சால்டரிங் ரிமூவர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த சால்டரிங் ரிமூவரோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட ரேட் வந்து ரூ. 400. ரூ. 400ன்னு சொன்னதுமே என்னால நம்பவே முடியல. சரி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் வந்து ரூ. 400க்கு ஒர்த் இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். சரி நம்ம பேனா மூடி எப்படி கழட்டுவோமோ, அதே மாரி தாங்க இதுவும் கழட்டணும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள என்ன இருக்கு? ஒரு ஸ்ப்ரிங்கு, ஒரு நீடிலு, ஒரு பிஸ்டன் டைப்ல ஒரு லப்பரு, அப்புறம் வேஸ்டேஜ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் இருக்கு. இதோட ரேட்டு வந்து ரூ. 400.